Hi guys, welcome to Kena Financials. Today is 21st September. Today's intraday logic entry exit அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு 21st மார்க்கெட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன லெவல்ஸ் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,100 வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து க்ளோஸ் ஆன, அதாவது நேற்றோட ஹை பாத்தீங்கன்னா 41,650 வந்து நமக்கு நல்ல லெவல். நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 41,500. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவல். இப்போ மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு, நமக்கு மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் ஆச்சு. ஸோ நியர்லி இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல வருது. சரிங்களா? ஸோ இந்த கேஸ்ல நம்ம வந்து நீங்க 21st செப்டம்பர் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் இப்போ இதை விட்டு கேப் டவுன் ஆகி மறுபடியும் இது ரீடெஸ்ட், அதாவது 41,500 ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம், செல் பண்ண போறோம். சப்போஸ் மார்க்கெட் வந்து 41,500க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் கேண்டில் வந்து பார்ப்போம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில். இது வந்து ஒரு டைரக்டா ஒரு ரீடெஸ்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ரீடெஸ்ட் ஏன் அப்படின்னா இமீடியட்டா நம்ம செல் போக முடியாது. நம்ம வந்து இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெட் கேண்டில் க்ளோசிங்ல நம்ம வந்து செல் போகணும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ரீடெஸ்ட். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4100. இதை உடச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து இந்த அதாவது 19th செப்டம்பரோட க்ளோசிங் பிரைஸ் தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டா நமக்கு இருக்கும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம், நம்ம வந்து அடுத்து ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி எடுக்கலாம் நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா 41,200 வந்து மார்க்கெட் ஈஸியா டச் பண்ணிடுச்சு. டச் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போக ட்ரை பண்ணுது. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். மார்க்கெட் வந்து ஈஸியா வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு. எந்த லெவல் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 41,230. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11:30 பிரேக் அவுட் கேண்டில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 41,230 பிரேக் ஆன உடனே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,434. நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் மறுபடியும் இப்போ உடச்சிரும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால வந்து இந்த க்ளோசிங் வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக வைக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1:3 அப்படின்ற ரேஷியோல வருது. இதே வந்து நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இதே டைம்ல நம்ம வந்து எடுக்கும் போது நமக்கு என்ன ஸ்டாப் லாஸ் வரும், என்ன ப்ராஃபிட் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3. சரிங்களா? இண்டெக்ஸோட ரேஷியோ டிஃப்ரெண்டா இருக்கும், ஆப்ஷனோட ரேஷியோ டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல ரீச் ஆன உடனே நீங்க ஆப்ஷனை வந்து டைரக்டா மார்க்கெட் ரேட்ல எக்ஸிட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்படி உங்களால வந்து ஆப்ஷன் எவ்வளவு தூரம் போகும்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ண முடியல, அந்த லைக் அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ சப்போஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருச்சு இல்லையா? ஸோ இதுல இருந்து இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் எப்படி எடுப்போம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சேம் தான், நமக்கு 11:30 கேண்டில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ 11:30 கேண்டில் வந்து இதுதான் 11:30 கேண்டில். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை எடுக்கிறோம். ஏன்னா இண்டெக்ஸ் இந்த இடத்துல தான் நமக்கு உடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அங்கிருந்து எடுக்கிறோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் இண்டெக்ஸ்ல எப்படி வச்சிருக்கீங்க? இண்டெக்ஸ்ல வந்து இந்த ஹை தான் வச்சிருக்கீங்க உங்க ஸ்டாப் லாஸ் 10:30 கேண்டிலுக்கு மேல. சிமிலரா நம்ம என்ன பண்ண போறோம், இங்க 10:30 கேண்டிலோட லோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வருது, 230 ருபீஸ் வருது. ஸோ 230 ருபீஸ்க்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப் வைக்கிறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரஃபா வந்து லெட்ஸ் சே நம்ம வந்து 80 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ். அண்ட் டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு தூரம் டார்கெட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:5 வரைக்கும் நம்ம போறோம். சரிங்களா? அதுக்கு மேல நம்ம போக மாட்டோம். 1:1.5 வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அப்படி ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வரும்போது, அதாவது அடுத்தடுத்து கீழே வரும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளவு தூரம் கீழே ஈஸியா வந்துருச்சு பாத்தீங்களா? ஸோ இந்த கேண்டில் வரைக்கும் நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமோ ஈஸியா புக் பண்ணிருக்கலாம். 12:15 கேண்டில். அதே இது வந்து நம்ம ஆப்ஷன் சார்ட்ல கம்பேர் பண்ணும்போது நம்மளோட 12:15 கேண்டில் வந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 540 ருபீஸ் கிட்ட வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து இந்த 1.15 ரேஷியோவை ஈஸியா அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கு மேல நம்ம வந்து ட்ரைலிங் பண்ணி நம்ம மேல போனா மட்டும்தான் நம்மளால வந்து லைக் ஆல் பாயிண்ட்ஸும் மேக்ஸிமம் கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ட்ரையல் பண்றதுக்கான ஒரு லாஜிக். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ ஈஸியா வந்து 120 பாயிண்ட்ஸ் ஈஸியா கிடைச்சிச்சு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து இன்ட்ராடே வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பண்றோம். ஸோ இண்டெக்ஸும் நீங்க கம்பேர் பண்றோம். ஸோ இண்டெக்ஸ்லயும் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். அதே சமயம் வந்து ஆப்ஷன்ஸ்லயும் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து யூஸ் பண்றோம். சப்போஸ் ஆப்ஷன்ஸ்ல வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, இண்டெக்ஸ்ல வந்து எங்க என்ட்ரி போடுறீங்களோ அதோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து இண்டெக்ஸ்லயே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த
இண்டெக்ஸ்ல எங்க நீங்க டார்கெட் வச்சிருக்கீங்களோ அந்த இண்டெக்ஸ்ல வந்து அந்த பிரைஸ் வந்த உடனே நீங்க பிளைண்டா வந்து ஆப்ஷன் எக்ஸிட் பண்ணிருங்க. ஸோ இப்படி பண்ணாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஈஸியாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம நாளைக்கு அனாலிசிஸ், அதாவது நாளைக்கு 22 செப்டம்பருக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகும், ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெட் நியூஸ் வந்து நமக்கு வந்து பெண்டிங் இருக்கு. ஸோ எவ்வளோ பேஸ் ப்ரைஸ் ஹைக் பண்றாங்களோ அது பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி நம்மளோட லெவல்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிருப்போம். ஸோ தட் நியூஸ் எப்படி வருதோ அது பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். சரிங்களா? இப்போ நமக்கு இன்டர்மீடியட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு இன்டர்மீடியட் லெவல். ஸோ 41,350க்கு மேலே போனா வந்து நமக்கு வந்து அடுத்து இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 41,700 rupees வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைட்ல வந்து 1,900 கிட்ட, அதாவது 40,900 கிட்ட வந்து பிரேக் கொடுத்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து 40,600 கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மோரல்லஸ் ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருந்தா மார்க்கெட் ஈஸியா இந்த லெவல் 41,700க்கு போயிடும். அதுவே ஒரு நெகட்டிவ் நியூஸா இருந்து 40,900 பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து 40,600 கீழே வந்துடும் மார்க்கெட். ஸோ வந்து நமக்கு நாளைக்கு ஒரு நல்ல ட்ரெண்டிங் டேவா இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நாளைக்கான லெவல்ஸ். நான் இப்படிதான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் தினமும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பை கைஸ்.